அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறோம், உருது பேசுகிற முஸ்லீம்னு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு முஸ்லீமுமே பொது வெளியில் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. உருது முஸ்லீம்ங்கிறவன் பாரம்பரியத்தில் உருதில் வந்தவனே தவிர அவன் படிக்கிறது தமிழ் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறான், தமிழில் தான் பேசுகிறான், தமிழில் தான் சிந்திக்கிறான், தமிழில் தான் எழுதுகிறான். கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட வந்து உருது முஸ்லீம் தான். ஆனால் அவர் மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றி யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், உருது பேசுகிற முஸ்லீமை நான் தமிழனை ஏற்றுக்கிற மாட்டேன், பாப்பான நான் வந்து தமிழனை ஏற்றுக்கிறவேங்கிறான். இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ட்னர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். பார்ப்பனியம் தனியா இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமான்? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்து மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு, சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க. உருது பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான்ல இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ட்னர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. அவன் தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். பார்ப்பனியம் தனியா இந்துக்கள் தான் தமிழர்கள். முஸ்லீம்ங்கிறதே முதல்ல தப்பா வழங்குறான். உருது பேசுற முஸ்லீமும் தமிழும் பேசுவான். அவன் வீட்டுக்குள்ள பேசும்போது உருதுல பேசிக்கொள்வானே தவிர அவனுடைய பொது வாழ்க்கை பூரா தமிழ், அவனுடைய படிப்பெல்லாம் தமிழ், அவனுடைய பட்டம் பதவிகள் எல்லாமே தமிழ் தான். அவனை வந்து நான் தமிழன் என்று ஏற்றுக்கணும், நான் ஒரு பைத்தியக்காரங்கிறான். பிராமணர்கள் ஒரு தனி பாஷையை பேசுகிறார்கள், பாரம்பரியமாக அவங்க தமிழை சேர்ந்தவங்க கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவன் எங்கே போவான்? அவனை நான் ஏற்றுக்கிறாட்டி வேற யாரை ஏற்றுக்குருவா அப்படின்னு பேசினான்.